எம்ஜிஆர் தன்னுடன் நடிக்கும் நடிகர்களின் நலனில் அக்கறை கொண்டவர். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் சகோதரனைப் போல கவனித்து உதவிகள் செய்வார். சில தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படத்துக்கு மேல் எடுக்காமல் ஒதுங்கிவிட்டனர் என்ற விமர்சனங்களும் உண்டு. தன் படங்கள் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் எல்லா கலைஞர்களுக்கும் பகிர வேண்டும் என்று அவர் நினைத்ததுதான் அந்த விமர்சனங்களுக்கு காரணம். எம்ஜிஆருக்கு நெருக்கமான வட்டத்தில் இருந்தவர்களில் அவரது மெய்காவலருடன் ஸ்டண்ட் நடிகருமான கே.பி. ராமகிருஷ்ணனும் ஒருவர். 1949 பி.யு. சின்னப்பா நடித்த மங்கையர்க்கரசி படத்தில் கே.பி. ராமகிருஷ்ணன் சண்டை காட்சியில் நடித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் நியூட்டன் ஸ்டுடியோவின் படப்பிடிப்பின் போது பி.யு. சின்னப்பாவை சந்திக்க வந்த எம்ஜிஆருக்கு ராமகிருஷ்ணனின் அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் நாடோடி மன்னன் படத்தில் அவருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பளித்தார். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் எம்ஜிஆருடன் கூடவே இருந்தவர். ஒரு தாய் மக்கள் படத்தின் படப்பிடிப்பு சென்னை வடபழனியில் சாரதா ஸ்டுடியோவில் நடந்தது. எம்ஜிஆருடன் ராமகிருஷ்ணன் மோதும் காட்சி படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் அடித்ததும் ராமகிருஷ்ணன் அருகில் உள்ள குளத்தில் விழ வேண்டும். அப்படி அவர் விழுந்தபோது குளத்தில் தண்ணீர் குறைவாக இருந்தது. அதில் ராமகிருஷ்ணன் குதித்தபோது கணுக்காலில் எலும்பு முறிந்துவிட்டது. எம்ஜிஆரை பார்த்து, அண்ணே, கால் உடைஞ்சு போச்சு என்று கத்தினார் ராமகிருஷ்ணன். படத்தின் தயாரிப்பாளர் எலும்பு முறிவுக்கு சிகிச்சை அளிக்க ராமகிருஷ்ணனை புத்தூருக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். அதை எம்ஜிஆர் ஏற்கவில்லை. ராமகிருஷ்ணனை தன் காரிலேயே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள கேஜே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். ராமகிருஷ்ணனுக்கு தைரியம் சொன்னதோடு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவரை பார்க்க வருவார். சிகிச்சைக்கான செலவை தயாரிப்பாளரை ஏற்கச் சொல்லாமல் ரூபாய் 37,000 எம்ஜிஆரே கொடுத்தார். அதோடு ராமகிருஷ்ணனின் குடும்ப செலவுக்கு ரூபாய் 10,000 கொடுத்தார். இதைவிடவும் முக்கியமான ஒன்று, ராமகிருஷ்ணன் குணமடைந்து வந்து அவர்தான் மீண்டும் இந்த காட்சியில் நடிக்க வேண்டும், அதுவரை செட்டை கலைக்க வேண்டாம் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார். அதன்படியே அந்த செட் 3 மாதங்களுக்கு அப்படியே இருந்தது. எம்ஜிஆர் நினைத்திருந்தால் வேறு ஸ்டண்ட் நடிகர்களை வைத்து அந்த காட்சியை எடுத்திருக்கலாம். ஆனால் உடன் நடிக்கும் கலைஞர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்தான் நமது எம்ஜிஆர் அவர்கள். அவர் விருப்பப்படியே ராமகிருஷ்ணன் குணமாகி வந்ததும் குளத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றப்பட்டு சண்டை காட்சி மீண்டும் படமாக்கப்பட்டது. மற்ற நடிகர்களுக்கு, குறிப்பாக உயிரை பணயம் வைத்து நடிக்கும் ஸ்டண்ட் நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்கள் நியாயமான ஊதியத்தை கொடுக்காமல் இருப்பதை எம்ஜிஆர் அனுமதிக்க மாட்டார். அவர் நடித்த ஒரு படத்தில் சண்டை காட்சியில் ராமகிருஷ்ணன் நடித்திருந்தார். அந்த தயாரிப்பாளரிடம் சென்று 5,000 ரூபாய் சம்பளம் வேண்டும் என்று ராமகிருஷ்ணன் கேட்டார். சண்டை காட்சியில் நடிக்க 5,000? 3,500 ரூபாய் வாங்கிக்கொள் என்றார் தயாரிப்பாளர். ராமகிருஷ்ணன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வந்துவிட்டார். எம்ஜிஆரை சந்தித்து விஷயத்தை கூறினார். அதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர், என்னிடம் சொன்னதாக காட்டிக்கொள்ளாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அதன் பின்னர் தன்னை சந்தித்த தயாரிப்பாளரிடம், இந்த ராமகிருஷ்ணன் இருக்காரே, என் பெயரை சொல்லி சம்பளம் அதிகமாக கேட்பார் என்று எம்ஜிஆர் கூறினார். தயாரிப்பாளரின் முகம் மலர்ந்தது. ஆமாண்ணே என்று மேற்கொண்டு பேச முயன்றவரை தடுத்து, நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க, 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க, மேலே கேட்டால் என்கிட்ட சொல்லுங்க என்றார். தயாரிப்பாளருக்கு மெல்லவும் முடியவில்லை, முழுங்கவும் முடியவில்லை. எம்ஜிஆரை சம்பளம் நிர்ணயித்த பிறகு அதை தட்ட முடியுமா? ராமகிருஷ்ணனுக்கு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க மறுத்த அதே தயாரிப்பாளர் பிறகு 20,000 ரூபாய் கொடுத்தார். தான் மட்டுமே லாபம் சம்பாதிக்க நினைக்கும் தயாரிப்பாளர்களை எம்ஜிஆர் இப்படி படுத்துவது வழக்கம்தான். ஜெயந்தி பிலிம் சார்பில் கனகசபை செட்டியார் தயாரித்த வெள்ளி விழா படம் எம்ஜிஆர் நடித்த மாட்டுக்கார வேலன். 100வது நாளையொட்டி நடந்த படத்தின் வெற்றி விழாவின் போது எம்ஜிஆர் ஆலோசனையின்படி கலைஞர்களுக்கு ஒரு பொன் மோதிரத்தை தயாரிப்பாளர் பரிசாக அளித்தார். ஜெயந்தி பிலிம்ஸ் என்பதை குறிக்கும் வகையில் JF என்ற ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை ராமகிருஷ்ணன் இன்னும் அணிந்துள்ளார். சிரித்து வாழ வேண்டும் படத்தில் உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற பாடல் காட்சி இடம்பெறும். கீழ்கண்ட வரிகளை எம்ஜிஆர் பாடி நடிக்கும் போது தேட்டரே அதகலக்கப்படும். சிலர்
ஆடிடும் ஆட்டம் முடிவதற்கே நான் ஆடியும் பாடியும் நடிப்பது, என் ஆசையும் தேவையும் நல்லவர் எல்லாம் நலமாய் வாழ்ந்திட நினைப்பது என்பார். எம்ஜிஆர் நடித்து சடையப்ப செட்டியார் தயாரிப்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் 1977ஆம் ஆண்டு வெளியான படம் மீனவ நண்பன். படத்தில் KP ராமகிருஷ்ணனும் நடித்துள்ளார். இந்த படத்துக்காக எம்ஜிஆருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 45 லட்சம் சம்பளம் தரப்பட்டது. அதுவரை தென்னகத்தில் வேறு எந்த ஹீரோவுக்கும் அவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவியில் அமருவதற்கு சிறிது காலம்தான் இருந்தது. அப்போது அவர் முதலமைச்சராக ஜெயித்து விட்டார். ஆனால் பதவி மட்டும்தான் ஏற்காமல் இருந்தார். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு. ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரே கலக்கம். எம்ஜிஆர் முதல்வர் ஆகிவிட்டார், இனிமேல் இந்த திரைப்படத்தில் நடிப்பாரா மாட்டாரா என்றுதான் அந்த சந்தேகம். ஆனால் வெற்றிகரமாக மீனவ நண்பன் திரைப்படமும் நடித்து கொடுத்துவிட்டுத்தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் நமது மக்கள் திலகம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.